ஓமண்ணே தம்பி இங்க வா. ஓமண்ணே ஓமண்ணே தம்பி ஓமண்ணே இந்த இந்த வீட்டு திட்டத்துக்குள்ள ஒரு 6 மாதத்துக்கு முதல் ஒரு வயசுமான ஒரு கிழவி ஒரு விஷயத்தேவை. 6 மாசம். ஓ 6 மாசத்துக்கு முதல் 6 மாதத்துக்கு முதல் படத்துக்குள்ள அம்பீடன்றவங்க அந்த ஒரு உயரமான ஒரு பொடியன் ஒருவன் அவருக்கு இருக்கான் முரளி என்ற அந்த கடைக்கு கிட்ட எவ்வளத்த கடை அந்த அந்த கடைக்கு இந்த தெரியல கடையா ஓ அது பக்கத்துலயா ஓ சரிடா அம்பி சரி சரி சரியா நன்றியா போயிட்டு வாங்க. ஹலோ ஓ ஓ ஓ அது அந்த விஷயமா தான் இப்ப எடுத்தேன் நாங்கள் அம்மா செத்து 6 மாசம் ஆகுது. இனி கோயில்களுக்கு பூசைக்கு அர்ச்சனை கொடுத்தாலும் கோயிலுக்கு அங்க போகலாம். காசிக்கு என்ன நம்மளுக்கு ஆடுறிக்கா சொந்த வந்தம் இருக்கன்னு சொல்லியவன் பாறான் கவனிக்கிறான். நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி தான் செய்யணும். ஓ பாப்போம் பார்த்து செஞ்சு சமாளிப்போம். அத கார் ஒன்று வருது கொஞ்சம் வெய் உள்ள எடுக்க நம்மட வீட்டு பக்கம் ஒரு கார் ஒன்று வருது ஆடுறாரு. இந்த இதாத்தான் இருக்கணும். நம்மளுக்கும் சொந்தக்காரன் இருந்தா வீடு தெரியணும். வேணா தான் இருப்பான் மருமகன். என்ன மருமகன் எப்படிரா சும்மா இருக்கியாடா? மருமகன மண்ணாங்கட்டி என்னடா இப்படி மாமாக்கு எப்படி சொல்றா? 4 வருஷம் பரத்தமா கிடந்து ஆஸ்பத்திரி வழி அங்க இங்க திரிஞ்சு ஓட்டு வந்து செத்து 6 மாசம் ஆகுது. 8க்கு வரல 31க்கு வரல 1க்கும் வரல செத்து 6 மாசத்துக்கு போற. இப்ப வந்து மருமகன் மண்ணாங்கட்டியும் எடுத்து வந்து நிக்க 6 மாசம் என்றாலும் நான் இங்க ஊர்ல இல்லடா அங்க இங்க கொஞ்சம் கடும் பிசிடா. அந்த எடுத்து சொன்னானே உன்னை பொண்டாட்டி இல்ல இல்லன்னு சொல்லி சொன்னாலே அவள் என்னண்டா அவளுக்கும் கொஞ்சம் வேலைகள் அது இதுதானே. இது அதுக்காக நீ இப்படி சூடாகாத. எப்ப என்ன 6 மாதம் இப்ப அம்மை சேர்த்து என்ன செய்ய போறா? அது என்ன உதவியலை செய்வோம் வந்தேன். உங்களோட உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க வார நீங்க இதால தாண்டித்தான் பாசி கூட போறீங்க, உள்ளைக்கு போறீங்க, அங்க போறீங்க, ரிப் போறீங்க, இந்த ரோட்டால தாண்டி போறீங்க. அந்நேரம் கொஞ்சம் வந்து எட்டி பாத்துக்கல உயிரோட இருக்கக்குள்ள. செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வேலை கிடைக்கல. சரி சரி என்ன செய்யற? நான் என்னட்டா இப்படித்தான் சாவு எனக்கு தெரிஞ்சா வந்திருப்பேன் கட்டாயம். அவள் என்னடா இந்த போன் என்ன ஒரு பிரச்சனையா போயிட்டு கடையில 6 மாசமா போனும் வேலை செய்யுது இல்லடா. நான் கடையில கொடுத்தேன் நான் இன்னும் திருத்தி தரல. அப்ப அதுக்குத்தான் அடிச்சு பாத்திருப்பேல் போல. எல்லா போனுக்கும் அடிச்சான். அங்க மதுளுக்கு மேல அவன் பாஞ்சான். ஊட்ட பிரிச்சு போட்டு இவன் குதிச்சான். அவன் அவளோட ஓடுனாள் இவனோட ஓடுன செய்தி எல்லாம் வந்து கிடைக்கும். இந்த சொந்தக்காரன் வீட்டுல சவம் விழுந்தா உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கிறது. இந்த போன் பழுதானா எப்படிப்பா கொம்மா செத்த வியாழம் எனக்கு வார வார்த்தையாவது சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னு நீ மட்டும் சூடாக கூட நானும் சூடாகிடுவோம். சூடாகுவேன்ற நீ அங்க போய் இங்க போய் சோத்து கோப்பையும் அதை இதையும் எடுத்து போட்டோவை பிடிச்சி போன் வழிய போட்ட நான் பார்த்தேன். நானு அப்ப அந்த நேரம் உனக்கு வரையலாதா? ரால் பொரியல் நண்டு கறியோட எல்லாம் போட்டோ பிடிச்சி போடுறீங்க. குளிக்க போயிட்டு போட்டோ ஓடுறீங்க. பெரியாக வசதிக்காரன் கல்யாண வீட்டு வழிய போயிட்டு போட்டோ ஓடுறீங்க. வந்துட்டாங்க நம்ம இந்த மாமனும் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போட்டோ ஓட்டு நம்மளே காட்டி கொடுத்தோம் போல இருக்கு. சரி சரி மருமகன் நீ கோவிக்காத. இப்ப மாமா எல்லாத்தையும் மறந்து நீ மட்டும் தனியா இருக்காய். இனி என்ன செய்கிறேன்னு சொல்லி போட்டு வந்திருக்கேன். இனி தங்கச்சி மகனாவும் போயிட்டாய். இனி என்ன செய்யற மருமகனை ஒரு மாதிரி கரையேற்றணும் சொல்லி போட்டு மாமா வந்திருக்கேன். நீ அம்மாடா 6 மாதம் இன்றைக்கு தான் ஞாபகப்படுத்தினாங்க எனக்கு வந்த இடத்த மனுஷி. அப்ப அதான் வந்த நான் இன்னும் அரிசி அன்ன மடங்களுக்கு கொண்டு கொடுத்து போட்டு இன்னும் சரி வருவோம். அந்த வியலம் போனது அது போனது எல்லாம் இருக்கட்டும். எலும்பு வா நம்ம ஒருக்கா போ வாவன். உங்களோட காசுங்களுக்கு தேவையில்லை. நீங்க அண்ணா மடத்துல எங்கட அம்மட பேரை சொல்லி கொடுத்து போட்டு போட்டோ திருப்பி போய் போட்டோ ஓடுறதுக்கா நான் கூலி வேலைக்கு போய் அதாவது எங்கட அம்மைக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்வேன். எழுமித்து நாடா நீ எழும்பு போ. அப்ப உறவு வேணாம் ஒரு மண்ணாங்கட்டி உங்களை மாதிரி உறவு சொந்தக்காரங்களோட உறவு இருக்கிறத விட இல்லாம இருக்கிறதே நல்ல. இப்படி கதைக்காது. அதே நான் ஒரு மனுஷனும் உங்களோட வீட்டு அளவுக்கு வார நீங்க வந்து இப்படி மோத்தில அடிக்க போல கதைக்க கூடாது. சரியா? நீ ஒரு வாழும் பலரும் புள்ள. சரியா? நீ கொஞ்சம் கதைக்கிறத கொஞ்சம் சரியா பார்த்து கதைக்கணும். ஒரு பெரிய ஆள் இல்ல நான். நீ இப்படி கதைக்கா இனிமேல் மங்களையும் நான் பெறமாட்டேன்டாப்பா. சரி நான் பாவம் என்ன 2 சொல்லிட்டு வந்தா நீ இப்படி கதைக்காய் கொஞ்சம் நடங்க உங்களோட உறவு மன ஒன்றும் பண்ண போங்க. நீங்க உங்களை பணம் இருக்கிறவங்க தான் நீங்க செய்வீங்க. பிச்சைக்காரங்கள கணக்கெடுக்க மாட்டாங்க. வந்துருவாங்க. 6 மாசம் வரைக்கும் இருக்கிற அம்மை செத்து 6 மாசம் ஆகுது. 8க்கு வரல 31க்கு வரல வந்துட்டாங்க. 6 மாசத்துக்கு பிறகு போட்டோ ஓடுறதுக்கு வந்திருக்காங்க. அநாத ஆக்கிரமத்துக்கு ஒருவன் கள்ளத்துக்கு வந்தேன். அந்த பக்கம் அம்மட குடியில இடந்து திண்டு வளர்ற எல்லாம் தெரியல. அந்நேரம் வந்துட்டானுங்க. கார் எடுத்து வராங்க.
அவன் சொல்றதும் சரிதான் போல இருக்கு. இந்த ஏச்சியை வாங்கிட்டு வரேன், நம்மளுக்கு கொஞ்சம் காஜி வனம் வந்தோடனே நம்மளுக்கும் கண் கொழுத்துத்துறாப்பா. சரி என்னைங்கிற வாண்டு கூப்பிட்டா அவன் இந்த ஏச்சி பேசுறான். சவத்துக்கு போவானே வாழ்வுக்கு போகாட்டியும் சாவுக்கு என்னன்னு போகணும்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கத்து ரோட்ல இருந்துட்டு போகாம இருந்தீங்க. இவ்வளவு நமக்கு ஒழுங்கா சொல்லலே மனுஷி. என்ன செய்யற, கல்ல கில்ல எடுத்து எறிய முதல் நம்ம பின்று வச்சுல எடுத்துட்டு ஆள் மாறுறோம். என்னடாப்பா செய்யற, அவன் இந்த கொம்புறான், எப்படியோ பின்ரேஜில ஓடுவோம்.